ஓகே, நீ பேசு. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். அபிலாஷோடைய நிழல் பொம்மை அப்படிங்கிற நாவலை வந்து வெளியிடுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கு தெரில, அவர் பேச கூப்பிட்டு தான் எனக்கு ரொம்ப, நான் என்ன பேசுறது, ஏன்னா நான் ஒரு ஆஸ்பைரிங் ரைட்டர் தான், நான் இப்போ தான் எழுத வந்திருக்கிறேன். அவர் என்ன கூப்பிட்டு வெளியிட்டு பண்ணுறது வந்து எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. பட் ஸ்டில் நீங்கள் என்ன தோன்றதை பேசுங்க அப்படின்னாரு. நான் முன்னாடியே நாவல் படிச்சிருந்தேன். எனக்கு நாவல் பற்றி பிடிச்ச விஷயங்கள், பிடிக்காத விஷயங்கள் இதெல்லாம் அபிலாஷ் கிட்ட நான் ஷேர் பண்ணேன். நிழல் பொம்மைங்கிறது பேசிக்காக ஒரு தனி வேர்ல்டு. அது ஒரு இன்ஸ்டிடியூஷன். அதை சுற்றி எப்படி சமூக கட்டமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி எழுதப்பட்ட ஒரு நாவல். இதில் வந்து ஒரு ஜாகிரஃபி, நிலம் சார்ந்து அப்படிலாம் இல்லை. இங்கே இந்த இந்த கதைக்குள்ள ஒரு யூனிவர்சலான சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்களா, இது எல்லாருக்குமே பொருந்தும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதைக்களமாக தான் இதை நான் பார்க்குறேன். ரெண்டாவது, எனக்கு அவருடைய முந்தைய நாவல்ல இருந்து மொழி ரீதியாக ஒரு தொடர்ச்சி இருக்கும் இல்லை. ஒரு ரசிகன் நாவலில் வந்து ஒரு அப்சர்டான ஒரு லாங்குவேஜ் ஒன்று இருக்கும். அந்த லாங்குவேஜ் வந்து நிழல் பொம்மை நாவல்லையும் என்னால் உணர முடிஞ்சுது. அந்த அப்சர்டிசமான ஒரு லாங்குவேஜ் ப்ளஸ் ஒரு கவித்துவமான ஒரு லாங்குவேஜோ சேர்ந்து வர இடங்கள். ஏன்னா ஆப்வியஸ்லி ஒரு மேல் ஃபீமேல் ரிலேஷன்ஷிப் பற்றி வர இடங்கள்லாம் அதுக்கு உண்டான ஒரு மொழி நடையோட ப்ளஸ் வந்து சமூக கட்டமைப்புகள், அந்த இன்ஸ்டிடியூஷன், அதுக்கு உண்டான ஃப்ளாஸ் பற்றி எழுதும் போது அதுக்கு உண்டான மொழி நடைங்கிறது வந்து ஒரு கொஞ்சம் இந்த டிஃப்ரென்சியேஷன் வந்து எனக்கு கொஞ்சம் சரியலாக இருந்துச்சு. ஸோ அது ஒரு நல்ல வாசிப்பு அனுபவத்தை தந்துச்சுன்னு சொல்லலாம். ரெண்டாவதாக, இந்த உடலை எழுதுறது அப்படின்னு ஒரு விஷயம் இல்லை. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டீரியோடைப் ஒன்று இருக்கும். ஒரு ஆண் உடல் வந்து இந்த எல்லைக்கு உட்பட்டது தான், பெண் உடல் இந்த எல்லைக்கு உட்பட்டது தான் சொல்லிட்டு. நாவலில் வந்து ஒரு இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, வலின்னு வந்துட்டா எல்லா உடலும் ஒரே உடல் தான். நம்மளுக்கு வந்து நீங்கள் எல்லா உடலுமே இந்த உடம்பு சொல்கிற அளவுக்கு நம்ம ஓடிட்டு அந்த உடம்பு அடங்கினதுக்கு அப்புறம் ஒரு ஓய்வு தேவைப்படும் இல்லையா. அது வந்து வலி, வாதை இதுக்கு உட்பட்ட போது தான் அது வந்து தன்னோட பாலுணர்வை வந்து மீறி செயல்படும் அப்படின்ட்டு சொல்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த நாவலில் இடம்பெற்றிருக்கு. மற்றபடி வேற என்ன சொல்கிறது, எனக்கு ஒரு உதாரணமாக இப்போ சாரு வந்து அவரோட அன்பு நாவல் வெளியிடும் போது ஒரு விஷயம் சொன்னார். அது அன்பு நாவல் எதை பற்றினா, ஒரு மனுஷங்க நம்ம கிட்ட அன்பா இருக்கிறது மூலயமா, அன்பா இருக்கிறது நோக்கத்தோட இருக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து நம்மளுக்கு விரோதமாக தான் இருக்கும். அதாவது என்கிட்ட அன்பா இருக்காதீங்க, நீங்க எனக்கு செய்யற கெட்டதே நீங்க வந்து என்கிட்ட அன்பா இருக்கணும்னு நினைக்கிறது தான். ஏன்னா அன்பின் மூலயமா சில விஷயங்களை வந்து எனக்கு நீங்க எதிராக செய்றீங்க, ஒரு வன்முறையா செய்றீங்க அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. எனக்கு அந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ஸ் வந்து நான் நிழல் பொம்மை நாவல்ல உணர்ந்தேன். ப்ளஸ் ஒரு மாற்றுத்திறனாளியை பற்றி எழுதும் போது நம்மளுக்கு இமீடியட்டா ஒரு பிம்பம் என்ன போகும்னா, அவன் வந்து ரொம்ப பாவப்பட்டவன், அவன் வந்து அவங்களோட லைஃப் டிஃப்ரெண்டா இருக்கும். அப்படி கிடையாது. இந்த நாவல்ல அவங்களோட லைஃப்மே இருக்கு, அந்த ரகுங்கிற கேரக்டரோட லைஃப்மே இருக்கு. ஆனா அந்த ரகுங்கிற கேரக்டர் எனக்கு நிறைய இடத்துல காமிக்கலா தெரியறான். அவனுக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அவனோட ரிலேஷன்ஷிப்போட ஃப்ளாஸா இருக்கட்டும் எல்லாமே ஒரு காமிக்கல் ஃபேஸ்ல இருக்கு. ரெண்டாவது, மேல் ஃபீமேல் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் இந்த நாவல்ல வந்து அந்த சப்மிசிவ்னஸ், ஒரு மென் சப்மிசிவா இருக்கிற ஒரு இடம் இருக்குல்ல, அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இப்போ நான் அபிலாஷோட முந்தைய கட்டுரை தொகுப்பு ஒன்று வந்து மாடர்ன் லவ், நவீன காதல்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை தொகுப்பு படிச்சிருந்தேன். அதில் வந்து ஒரு கட்டுரை ஆசிரியர் நம்ம சில விஷயங்களை வந்து முன்னிறுத்தலாம். இப்போ அந்த தொகுப்புல மென் சப்மிசிவாக இருக்கிறது ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு நல்லது கிடையாதுன்ட்டு அவர் வந்து ஒரு இடத்துல நிறுவுறாரு. நீங்கள் கொஞ்சம் டாமினண்ட்டாகவும் இருங்க, ஒரு லீடராகவும் இருங்கன்னு சொல்லிட்டு. பட் ஒரு புனைவாசிரியன் ரோலை நம்ம எடுத்துக்கும் போது நம்ம அப்படி தீர்மானமாக எதையுமே சொல்லிட முடியாது. நம்ம வந்து ஒரு லைஃப்பை மட்டும்தான் பிக்சர் பண்ண முடியும். ஸோ மென் சப்மிசிவாக இருக்கிறது வந்து லைக் இட்ஸ் நாட் குட் ஃபார் அ ரிலேஷன்ஷிப்னு சொன்ன ஒரு ரைட்டர் வந்து இந்த ரகுங்கிற ஒரு கேரக்டர், ஒரு லீட் கேரக்டரில் அவன் சப்மிசிவாக இருக்கிறத காட்டும் போது அதை எந்த தீர்மானமுமே இல்லாமல் வெறும் அவனோட லைஃப்பை மட்டும் காமிக்கலாக காட்டும் போது அது எனக்கு ஓகே, இது புனைவுக்கு உண்டான ஜஸ்டிஸ் வந்து இதுதான். நம்ம அவங்கள ஜட்ஜ் பண்ணக்கூடாது. லைக் அவங்களோட லைஃப் எப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு பிம்பத்தை கொடுக்குறாங்களா, அது வந்து ரொம்ப முக்கியமான அந்த கேரக்டரைசேஷன்ல அந்த ஒரு அம்சத்தை வந்து நான் ரொம்ப முக்கியமான இதுவாக பார்த்தேன். மற்றபடி ரொம்ப நன்றி அபிலாஷ், என்னை கூப்பிட்டு வெளியிட வச்சதுங்க. எனக்கு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கிளாடா இருக்கு. நன்றி, தேங்க்யூ. தேங்க்யூ. எடுத்துக்கலாங்களா?